வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் கொலை வழக்கில் அவரது நண்பர்களே சேர்ந்து கொலை செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. நண்பனை கொன்று நாடகமாடிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையின் பின்னணி என்ன? திருப்பூர் குமரானந்தபுரத்தில் உள்ள காமராஜர் வீதியில் வசித்து வந்தவர் பாலமுருகன். 30 வயதான இவர் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். மேலும் இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவராக இருந்து வந்துள்ளார். பாலமுருகனுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றுள்ளது. அவரின் மனைவி தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்த சூழலில் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் அதிகாலை 4 மணி அளவில் வீட்டிற்கு செல்லும் வழியில் காமராஜர் வீதியில் 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென பாலமுருகனை வெட்டி கொலை செய்துள்ளது. திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் பாலமுருகனின் உடலை மீட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டதில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது கொலையாளிகள் குறித்த முக்கிய தடயங்கள் போலீசாருக்கு கிடைத்தன. 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டை மேற்கொண்டு வந்தனர். தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் நண்பர்களாக பழகியவர்களே பாலமுருகனை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. பாலமுருகன் கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் அவரது நண்பர்களான தமிழரசன், சுமன் ஆகியோர் அனைவருக்கும் தகவல் சொல்லி அழைத்துள்ளனர். மேலும் தமிழரசன் எனது அண்ணனை கொன்றுவிட்டார்களே என அழுது புலம்பி நாடகமாடி உள்ளார். இவர் மீது எழுந்த சந்தேகத்தின் பேரில் போலீசார் இவரிடம் பாலமுருகன் குறித்து விசாரிக்க துவங்கினர். பாலமுருகன் தொழில், அவரது எதிரிகள் என சாதாரண விசாரணை போல துவங்கிய போலீசார் அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிப்பதை அறிந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் பாலமுருகனை தனது நண்பர்களான சுமன், நரசிம்ம பிரவீன், அஸ்வின் ஆகியோருடன் இணைந்து வெட்டி கொலை செய்ததை தமிழரசன் ஒப்புக்கொண்டார். தமிழரசனை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் சுமன் என்பவரை கைது செய்ய முயன்றனர். சுமன் கேரளாவில் பதுங்கியிருப்பது தெரிந்து தனிப்படையினர் கேரளா விரைந்தனர். கேரளாவில் பதுங்கியிருந்த சுமனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் இந்து முன்னணி நிர்வாகியாக இருந்த சுமன் தற்போது இந்திய ஜனநாயக கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறார். சுமன் மற்றும் தமிழரசன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பாலமுருகன் கொலை வழக்கில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய அஸ்வின், நரசிம்ம பிரவீன் என்ற இருவரும் தலைமறைவாக உள்ளதால் அவர்களை தேடி கேரளா மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கு தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர்.